இன்றைக்கு நாம கொஞ்சம் நாய்க்கதை கதைப்போம். ஏனென்றா கடந்த வாரம் நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில சில பேர் நாய்க்கதை கதைச்சிருக்காங்க. அதனால நாமளும் இந்த பதிவுல அதை பற்றி பேசலாம். கடந்த வார நீயா நானாவில் தெருநாய்களை ஆதரிப்போர் மற்றும் தெருநாயால பாதிக்கப்பட்டோர் என்ற இரண்டு தரப்புக்கு இடையில ஒரு விவாதம் நடந்தது. அதுல தெருநாய்க்கு ஆதரவா பேசுறோம் என்ற பேர்ல சில பிரபலங்கள் மனிதாபிமானமற்ற முறையில பேசியிருக்காங்க. இதனால பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறாங்க. தெருநாய்கள்ன்ற பிரச்சனை இந்தியாவில் மட்டும் இல்ல, இலங்கை உட்பட பல வளர்ந்து வரும் நாடுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. குறிப்பா ஏன் இது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் என்ன? அதோட இந்த தெருநாய்க்களை ஏன் கட்டுப்படுத்த முடியாதுன்றத இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். பதிவுக்கு போறதுக்கு முதல் நாய் ஒரு காட்டு விலங்கா அல்லது வீட்டு விலங்கான்னு பார்ப்போம். அதாவது வைல்ட் அனிமலா அல்லது டொமஸ்டிக் அனிமலான்றதை தெரிஞ்சு கொள்வோம். நாய் எப்ப இருந்து டொமஸ்டிக் அனிமலா இருக்குதுன்ற தெளிவான ஆதாரங்கள் இல்லை. தொல்பொருள் மற்றும் மரபணு பகுப்பாய்வு ஆராய்ச்சிகள் 14,200 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுக்கு அருகில புதைக்கப்பட்ட நாயுடைய எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்குது. சைபீரியாவில் உள்ள அல்தாய் மலைகள்லையும் பெல்ஜியத்தில் உள்ள ஒரு குகையிலையும் 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மிக பழமையான நாயுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நாய் ஓநாயுடைய வழித்தோன்றலா கருதப்படுவதற்கான காரணம் நாயுடைய 99% டிஎன்ஏ ஓநாயுடைய டிஎன்ஏயோட ஒத்து போகுது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது காட்டு விலங்கான கிரேவுல் ஓநாய்கள் உணவுக்காக முதலா மனிதனோட பழக ஆரம்பிச்சது. மனிதனோட சேர்ந்து வாழ துவங்கிய ஓநாய்களை மனிதன் தன்னுடைய வேட்டைக்காக பழக்க ஆரம்பிச்சான். நாய் மட்டுமில்ல, பல காட்டு விலங்குகளை மனிதன் தன்னுடைய தேவைக்காக பழக்க ஆரம்பிச்சான். ஆனா நாய் தான் மனிதன் முதலா பழக்கப்படுத்திய மாமிச உண்ணி. விவசாயத்துக்கு முன்பே நாய் மட்டுமில்ல, பன்றி, ஆடுகள் போன்றவற்றோடையும் மனிதன் உறவை ஏற்படுத்தி கொண்டான். இப்படித்தான் நாய் மனிதனோட சேர்ந்து வாழ துவங்கியது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வித்தியாசமான நாயினங்கள் எப்படி உருவாகுது? அதுக்கு காரணம் ஓநாயுடைய டிஎன்ஏலிருந்து வேறுபட்ட 0.1% வேறுபாடுதான் வித்தியாசமான நாயினங்கள் உருவாவதற்கான காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரத்துல நாய் எப்படி பார்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, பழைய தமிழ் கலாச்சாரத்துல நாய்கள் மரியாதையா நடத்தப்படல. நாய் ஒரு வேட்டை விலங்காதான் பார்க்கப்பட்டது. இப்பவும் அப்படித்தான் பார்க்கப்படுது. கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நாயை வெளியில தான் கட்டி போடுவாங்க. நாய்க்கு வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை. சங்க காலங்கள்ல நாய் சாதிய ரீதியா தான் பார்க்கப்பட்டது. மன்னர்கள் நாயை வேட்டைக்காக வளர்த்தாங்க. இடைநிலை சாதியினர் நாயை வளர்க்கவே இல்லை. சாதிய படிநிலையில அவங்களுக்கு கீழே இருந்தவங்க, அதாவது வேட்டையாடி உணவை உட்கொள்றவங்க வேட்டைக்காகவும், கால்நடைகளை வளர்க்குறவங்க கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் நாயை வளர்த்தாங்க. நாய் செல்ல பிராணியா பார்க்கப்பட்டது ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான். ஆங்கிலேயர்கள் நாயை செல்ல பிராணியா வளர்த்ததால தங்களையும் ஆங்கிலேயர்களாக நினைத்து கொண்டவர்கள் நாயை செல்ல பிராணியா வளர்க்க துவங்கினாங்க. இப்படித்தான் நாய் செல்ல பிராணியா தமிழர்களுடைய பண்பாட்டுக்குள்ள வந்தது. இப்ப இந்த தெருநாய் பிரச்சனைக்கு வருவோம். தெருநாய் எப்படி வந்ததுண்டா, தன்னுடைய ஆசைக்கு நாயை வாங்கி அல்லது தன்னுடைய குழந்தைகளுடைய ஆசைக்கு நாயை வாங்கி அதை பராமரிக்க முடியாம தெருவில் விட்டுட்டு போய் அந்த நாய் தப்பி பிழைச்சி தெருநாயா உருவானது. அதனால தெருநாய்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் நாம தான். தெருநாயை கட்டுப்படுத்தணும்டா முதலாவதா நாம பொறுப்போட நடந்து கொள்ளணும். ஒரு நாயை செல்ல பிராணியா வளர்க்க போறீங்கடா அது குறைஞ்சது ஒரு 10 வருட அர்ப்பணிப்பு. அந்த நாய் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் உங்களோடைய இருக்கணும் என்று நீங்க நினைச்சா மட்டும்தான் ஒரு நாயை செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிக்கணும். தெருநாய்கள் கூட்டமா இருக்கும்போது தங்களுக்குள்ள ஒரு படிநிலையை உருவாக்கி கொள்ளும். அதாவது தங்களுக்குள்ள ஒரு தலைவனை உருவாக்கி கொள்ளும். குறிப்பா உணவு மற்றும் இருப்பிடம் போன்றவற்றில் அனுபவம் வாய்ந்த நாய் தான் அந்த குழுவுக்கு தலைவனா இருக்கும். அதனால நாய்கள் கூட்டமா இருந்தா தன்னை விட வலிமை குறைஞ்சவங்களை கண்டா அது சார்ஜ் எடுத்துக்கொள்ளும். ஏனெண்டா நாய்களுக்கு மூதாதையர் ஓநாயா இருக்கிறதால ஓநாயுடைய பிஹேவியர் நாயிலையும் இருக்கும். அதனால படபா கோபி அவர்கள் சொல்ற மாதிரி கூட்டமா இருக்கிற நாய்கிட்ட பேச முடியாது. தெரு நாய்கள் அளவுக்கு அதிகமா இருந்தா அது
மனிதனுக்கு இடையூறா தான் இருக்கும். அதனால தெருநாய்க்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது நடிகை அம்மு சொல்ற மாதிரி நாயை குழந்தையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Still, I'm single because I feel அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நாயை நாயா பார்த்தாலே போதும். என்னவா நினைக்கிற? உன் கைய காலா நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? நாயை குழந்தையா பார்த்தா குழந்தைய என்னவா பார்ப்பீங்கன்னு தான் கேட்க தோணுது. நாயை நாம என்ன தேவைக்காக வளர்க்கிறோம்ன்றதை பொறுத்து தான் நாயை தெரிவு செய்யறதுல இருந்து நாயை பயிற்றுவிக்கிறது வரைக்கும் அடங்கி இருக்குது. வேட்டைக்காக வளர்க்குற நாய்கள் இருக்குது. கோம்பை போன்றவை வேட்டைக்காக வளர்க்குற நாய்கள். அதே மாதிரி பாதுகாப்புக்காக வளர்க்குற நாய்களும் இருக்குது. ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வெளிநாட்டுல நாய்கள் இருக்குது. போடக்கூலி வகையான நாய்களை இதுக்காக பயன்படுத்துறாங்க. நாம ஒரு நாயை செல்ல பிராணியா வளர்க்க போறோம்டா அந்த நாய் நம்மளுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுற மாதிரி பயிற்றுவிக்க வேண்டும். நாயை நம்மளை விட்டு சோஃபாவில் ஏற விடுறது, கட்டில்ல நம்மளுடைய படுக்க விடுறதெல்லாம் செய்யக்கூடாது. ஏனெண்டா நாய் அந்த தருணத்துல வாழக்கூடியது. வீட்டுல கட்டுப்பாடு இல்லாட்டி அந்த நாய் ஆற கண்டாலும் குறைக்கும், கடிக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டியது நான் தான் என்ற நினைப்புல இருக்கும். அதே மாதிரி நாயை வெளியில வாக்கிங்குக்கு கொண்டு போகும்போது ஃப்ரீயா விடுறது, லாங் லீஷ்ல விடுறதெல்லாம் செய்யக்கூடாது. அமெரிக்காவை சேர்ந்த எனக்கு பிடிச்ச ஒரு டாக் ட்ரைனர் இருக்கிறார். அவருடைய பேர் சீசமெலான். அவருடைய வீடியோஸ் எல்லாம் நாயை எப்படி வாக்கிங் கூட்டி போகணும், நாயை எப்படி ஒபீடியண்டா வளர்க்கணும்ன்றதெல்லாம் காட்டுவார். முடிஞ்சா டாக் ஓனர்ஸ் நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்தது தெருநாய்க்கு உரிமை கொண்டாடுறதெல்லாம் அபத்தமான பேச்சு. நடிகை அம்மு என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் வளர்க்குற நாயும் என்னுடைய நாய் தான், அந்த ஏரியாவில் இருக்கிற நாயும் என்னுடைய நாய் தான். ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற தெருநாய் கடிச்சா நான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன். ஒரு நிமிஷமா, நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவு. இதெல்லாம் ஒரு அபத்தமான பேச்சு. அதே மாதிரி கோபி 11 மணிக்கு மேல நீங்கெல்லாம் ஏன் வெளியே போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க 11 மணிக்கு இல்ல, நீங்க அதாவது காட்டு விலங்கான நாயை மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு பழக்கப்படுத்தினான். ஆனா இவங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கடா, நாயோட சேர்ந்து மனிதனை வாழ சொல்றாங்க. சரி, நாம தெருநாயோட ஒண்டா சேர்ந்து வாழக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கான்னு பார்த்தோம்டா அதுக்கான சாத்திய கூறுகள் மிகவும் குறையாதான் இருக்குது. தெருநாய் கடியால மனிதனுக்கு வரக்கூடிய நோய் ரேபிஸ். ரேபிஸ் என்றது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் 100% பாலூட்டிகள், அதாவது மெமல்ஸ்ல தான் இருக்கும். பறவைகளுக்கு ரேபிஸ் வராது. அதுலயும் 97% ரேபிஸ் நாய்கள் மூலமா தான் பரவுது. ரேபிஸ் ஒரு தொற்று வியாதி இல்லை. ஆனா ரேபிஸ் வந்த நாய் இன்னொரு நாயை கடிக்கும் போது அந்த நாய்க்கும் ரேபிஸ் பெறவும். ரேபிஸ் வந்த நாய் மனிதனுக்கு கடிக்கும் போது மனிதனுக்கு ரேபிஸ் பெறவும். தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுறதால ரேபிஸை தடுக்க முடியுமாண்டா தடுக்க முடியாதுன்றதான் பதிலா இருக்கும். காரணம், ரேபிஸ் தடுப்பூசியை ஒரு நாய்க்குட்டி பிறந்து 3 மாதத்துக்குள்ள போட்டாதான் அந்த தடுப்பூசி பயனளிக்கும். நாய்க்குட்டிக்கு தடுப்பூசி போட்டாலும் ரேபிஸ் வந்த நாய் தடுப்பூசி போட்ட நாயை கடிச்சாலும் தடுப்பூசி போட்ட நாய்க்கு ரேபிஸ் வரும். உதாரணமா, நீங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்கு தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கீங்க என்றாலும் ஒரு ரேபிஸ் வந்த நாய் உங்களோட நாயை கடிச்சா உங்களோட நாய்க்கும் ரேபிஸ் வரும். ஒரு ரேபிஸ் வந்த நாய் ஒரு மனிதனை கடிச்சா அந்த மனிதனுக்கு தடுப்பூசி போட்டு மனிதனை காப்பாற்ற முடியுமாண்டா அந்த நாய் ஆழமா உங்களை கடிச்சதுண்டா உங்களை காப்பாற்ற முடியாது. ஏனண்டா அந்த நாய்க்கடியில உங்களை உடம்புக்குள்ள செலுத்தப்படுற ரேபிஸ் வைரஸுடைய அளவு அதிகமா இருக்கும். அதனால நீங்க தடுப்பூசி போட்டாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. லேசான காயம் பட்டிருந்தா உடனே தடுப்பூசி போட்டா உங்களை காப்பாற்ற முடியும். அதனால தெருநாய்களோட மனிதன் ஒன்றா வாழ முடியுமாண்டா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால தெருநாய்களை ஒழிக்கிறது தான் ஒரே வழி. சில மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா, தெருநாய்களை ஒழிச்சா ரேபிஸை ஒழிக்கலாம், ஆனா எலிகள் பெருகி பிளேக் நோய் வரும்னு சொல்றாங்க. பிளேக் நோய் வராம தடுக்கிறதுக்கு எலிகளை கட்டுப்படுத்தணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுக்காக தெருநாய்க்களை அழிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நாய்க்கு ஒரு உரிமையாளர் இருக்கணும். உரிமையாளர் இல்லாம நாய் இருக்கக்கூடாது. நாயை தன்னோட வாழ்றதுக்காக பழக்கப்படுறது மனிதன். அதனால மனிதனுடைய கட்டுப்பாட்டுல தான் நாய் இருக்கணுமே தவிர நாயுடைய கட்டுப்பாட்டுல மனிதன் இருக்க முடியாது.
அடுத்தது, நாய்க்கு உரிமையாளர் இருந்தா தான் ஒரு நாய் மனிதனுக்கு தொந்தரவை ஏற்படுத்தினா உரிமையாளரை பொறுப்பேற்க சொல்ல முடியும். வளர்ந்த நாடுகள்ல தெரு நாய்க்கள் இல்லை. ஏன், சிங்கப்பூர்ல மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்று அறியப்பட்ட நாய்களை இறக்குமதி செய்யறதுக்கோ வளர்க்கறதுக்கோ தடை விதிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பிட்புல் வகையான நாய்களுக்கு சிங்கப்பூர்ல அனுமதி இல்லை. ரொட்வைலர், டோபமன் போன்ற நாய்களை முகக்கவசம் இல்லாம, லீஷ் இல்லாம பொது வழியில கூட்டி வர முடியாது. மனித நடமாட்டத்துக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய எந்த விலங்கும் மனித நடமாட்ட பகுதியில இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அது நாயா இருந்தாலும் சரி, கழுதையா இருந்தாலும் சரி, பன்றியா இருந்தாலும் சரி. இறுதியா, நான் ஒரு டாக் லவர் இல்ல, அனிமல் லவர். சின்ன வயசுல இருந்தே நாய்களோடு தான் வளர்ந்தேன். இப்போ கூட என் வீட்டுல 6 அடி நீளமான மீன் தொட்டி வச்சிருக்கேன், ஆமை வளர்க்குறேன். ஆனா என்னட்ட இப்ப நாய் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த நாய்க்கு தேவையான நேரத்தை எனக்கு இப்ப ஒதுக்க முடியாது. என்னுடைய குழந்தைகளுக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னும் அவங்களுக்கு அதுக்கான பக்குவம் இல்லைன்றதால தான் இன்னும் நாங்க ஒரு நாய் வளர்க்காம இருக்கிறோம். 2வது, என்னுடைய மனைவிக்கு நாய் கடிச்சிரும்ன்ற அச்சம் இருக்குது. அதோட மிருகங்கள் மேல பாசமா இருக்கிறவங்க மனிதன் மேல பாசமா இருக்க மாட்டாங்கன்ற எண்ணமும் இருக்குது. அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாயை வளர்க்கணும்ன்றதான் என்னுடைய ஆசையும். நீங்க பண்ற கோமாளித்தனத்தால அவங்க நினைச்சது சரிதான் என்று நினைக்க வச்சு என்னுடைய நாய் வளர்க்குற கனவாவே முடிச்சிட வேணாம் என்று கேட்டுக்கொள்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். இன்னொரு நல்ல பதிவுல சந்திப்போம்.